கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆறுதலாக அவர்களுக்காகவே சிறப்பான முறையில ஜெபம் செய்தோம். அத வீடியோ வடிவில இங்கு வெளியிடுகிறோம். அதுபோல உங்களுக்கும் அல்லது உங்களில் யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் கமெண்ட்ல பதிவிடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமது சமூகத்தில் ஜோசப் நிர்மலை நாங்கள் ஒப்படைக்கிறோம். என்ஜினியரிங் படித்து வரும் இந்த இளம் வாழ்க்கையில் முதுகுத்தண்டு வடத்தில் ஏற்பட்ட கடும் வலி, காய்ச்சல் அவருடைய உடலையும் மனதையும் சோர்வடைய செய்திருக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் சிகிச்சை அளிக்கும் தேவன். எலும்புகளை உருவாக்கின நீர் இந்த தண்டுவடத்தையும் தொடர்ந்து வலி குறையவும் காய்ச்சல் நீங்கவும் முழு நிவாரணம் அருளும்படி வேண்டுகிறோம். அவர் படிப்பில் தளராமல், மனதில் பயம் இல்லாமல் உமது சமாதானம் அவரை சூழ்ந்து கொள்ள செய்யும். அவருடைய தந்தை மாணிக்கராஜ் செல்வராஜ் அழுகையோடு கேட்ட இந்த ஜெபத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு நம்பிக்கையும் வலிமையும் தாருங்கள். ஆமேன். கர்த்தாவே, உமது சந்நிதியில் கோமலாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உடல் நலம் குன்றி சர்க்கரை நோயால் பாடுபட்டு வீட்டின் பொருளாதார சுமையையும் 2 பெண் பிள்ளைகளின் பொறுப்பையும் தனியே சுமந்து வருகிறார். ஆண்டவரே, இந்த பலவீனமான உடலை நீங்கள் பலப்படுத்துங்கள். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வரவும் உடலில் சக்தி திரும்பவும் உமது குணமாக்கும் கரம் தொட வேண்டும். குடும்ப வருமானத்தில் வாசல் திறக்கப்பட வேண்டும். குறைவாக இருந்த இடங்களில் தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். இந்த தாயின் கண்ணீரை நீங்கள் காண்கிற தேவன். அவளருக்கு நம்பிக்கையும் துணையும் நீங்களே ஆகுங்கள். ஆமேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் சோதனையே என்று சொல்லும் முனுசாமி ஸ்ரீகாந்தை உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்த சுமைகள், மன அழுத்தம், நிலையில்லாத வருமானம் அவரை சோர்வடைய செய்திருக்கிறது. இந்த சோதனைகளின் பாரம் குறைவாக வேண்டும். உடல் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். வருமானத்தில் நிலைத்தன்மையும் குடும்பத்தில் சமாதானமும் உண்டாக வேண்டும். நீங்கள் திறக்கும் வாசல் யாராலும் மூட முடியாது. இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வாருங்கள். ஆமேன். கர்த்தாவே, அமிதா மேகலினின் மகள் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அரசு தேர்வுகள், வங்கி தேர்வுகள் என்று தொடர்ந்து படித்து உழைத்து முயற்சி செய்து வருகிறாள். கர்த்தாவே, படிப்பதற்கு தெளிவான மனமும் நினைவாற்றலும் சோர்வில்லாத உற்சாகமும் தாருங்கள். அவள் படித்ததை தேர்வில் சரியாக எழுதும் கிருபை தாருங்கள். சரியான வேலை, நிலையான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும்படி வழி நடத்துங்கள். உழைப்பை வீணாக்காத தேவனாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த முயற்சிக்கு நல்ல பலன் தாருங்கள். ஆமேன்.